ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி முறுக்கு தான் சுட போகிறேன். நல்ல மொறுன்னு அந்த லேயர்லாம் உடஞ்சிராமல் எப்படி சுடுறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். முறுக்கு சுடுறதுக்கு முதல்ல கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா உளுந்தும் நல்லா ஒன்று போல் வறுபட்டு வரும். பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அந்த சூட்டுலேயே நல்லா வறுத்துக்கலாம். கடாயில் இருக்கிற சூடே போதுமானது பொட்டுக்கடலை வறுபடுறதுக்கு. இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வறுபட்ட பொட்டுக்கடலை உளுந்து ரெண்டையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறோம். அதே கடாயில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவு வச்சு தான் முறுக்கு சுட போகிறேன். நீங்கள் கடைகளில் வாங்குகிற பாக்கெட் மாவு வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு வச்சு கூட சுட்டுக்கலாம். மாவு வறுக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். இப்போ நல்லா சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வறுத்து வச்ச உளுந்து பொட்டுக்கடலை ரெண்டும் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். உளுந்து பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துட்டு சேர்க்கறதால முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும், மணமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு. பொட்டுக்கடலை உளுந்து பவுட்ரு ரெண்டையுமே ஒரு மிக்சிங் பவுலில் சல்லடை ஒன்று வச்சுக்கலாம். சல்லடையை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை உளுந்து மாவு, வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு, இது மூணையும் ஒட்டுக்காக சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை உளுந்து கொஞ்சம் மையாமல் இருக்கிறதெல்லாம் அந்த சல்லடையிலே தேங்கி நின்றுடும். அதனால் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு மாவு புழியும் போது எங்கேயுமே டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா சூப்பராக உதிரியாக இருக்கணும். அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, 1/4 டீஸ்பூன் சீரகம், தேவைக்கேற்ப உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். வெண்ணெய் இல்லை அப்படின்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்ல சூடான எண்ணெயை சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்து கொஞ்சமாக தண்ணி தொளிச்ச மாதிரி சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது எப்போவுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அளவு என்ன அப்படிங்கிறது தெரியும். பார்த்திங்கன்னா மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு சுற்றும் போது அந்த லேயர் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக போயிடும். இப்போ கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டிட்டு நம்ம முறுக்கு சுடுற குழாயில் வச்சுக்கலாம். அடுத்து எண்ணெய்க்குள்ளே டைரெக்டாக நம்ம முறுக்கு சுற்றி விடக்கூடாது. இந்த மாதிரி பாத்திரத்திலே ஒரு முறை சுற்றி விட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணியோட அளவு மாவில் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். புழிய முடியல அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் கொஞ்சம் சுடுதண்ணியை தொளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. அடுத்து நல்லா காய வச்ச எண்ணெயில் முறுக்கை சுற்றி விட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு முறுக்கு எடுத்து வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். முறுக்கோட லேயர்லாம் கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்ட்டு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் முறுக்கு சுற்றி எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து 2 சுற்றி விட்டுக்கிறேன். இதையும் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. அவ்வளோதான், எல்லா முறுக்குமே நான் சுட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு முறுக்கு மொறுன்னு இருக்குதுன்ட்டு. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் முறுக்கு சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் முறுக்கு நல்லா சுவையாக மொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைகள் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சுத்து முறுக்கும் சுட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் மொறுன்னு சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.